ரீசண்டாக ஒரு மாடலிங் ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு பாய், அவருடைய வயது 28. மாடலிங் ஃபீல் இருக்கிறார். அவர் என்னையும் சந்திக்க வந்தார். கவுன்சிலிங்காக வேண்டி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கூட சந்திக்க வந்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எம்பிஷன் இருக்கிறது தானே. இந்த எம்பிஷனில் அவருடைய ஒரு எம்பிஷன் என்னன்னு சொன்னால், அவருக்கு ஒரு பெஸ்ட் மாடலிங் ஃபீல்டில் டாப் லெவலுக்கு போகணுன்றதான் அவருடைய ஆசை. இதுக்காக வேண்டி அவர் தன்னுடைய மெயினாக அந்த மாடலிங் ஃபீல்ட் இருக்கக்கூடியவங்க, அது ஆணோ பெண்ணோ, தன்னை எவ்வளோ தூரத்துக்கு அவங்க அழகாக வச்சுக்கொள்ளணும்னு அதுதான் அவங்களோட ப்ரொஃபஷனே ஆயிட்டான். தன் உடலத்தை அவனை மெயின் அவங்க உடலை தான் கவனிச்சு கொண்டே இருப்பான். உடலை அழகுபடுத்துறது, உடலை இது பண்ணுறது, ஏன்னா அந்த ஃபீல்டில் போக 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 அப்படித்தான். இந்த பாயும் அந்த மாடலிங் ஃபீல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கஷ்டப்பட்டு அந்த ஃபீல்டுக்கு என்டர் ஆகுறார். அப்போ அதால் அவர் உள்ளுக்கு போக 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 நிறைய டிப்ரெஷனுக்கும் மன அழுத்தங்கள், நிறைய விஷயங்களுக்கு ஆளாகி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவருக்கு என்ன செய்கிறன்றதே விளங்குதில்லை. இதனால் நான் முக்கியமாக இது இந்த மாடலிங் ஃபீல்ட் இருக்கிறவங்களுக்கு தான், எஸ்பெஷலாக இந்த கவுன்சிலிங், அந்த 28 வயதுடைய அவரை சந்திக்கிற நேரம் நான் எல்லா விடயத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். அவர் சொல்கிறார், சார், சில விஷயங்கள் எனக்கு வாயால் சொல்கிறதுக்கு இயலாமல் இருக்குது. அவ்வளோ கேவலமாக நான் சில விஷயங்கள் அனுபவிச்சுக்கிறேன். சில நேரங்களில் சார் சில பொசிஷனுக்கு நான் போகிறதுக்காக வேண்டி சில ஆண்களும் சில பெண்களும் என்னுடைய உடலை, செக்ஸை லஞ்சமாக கேட்டிருக்கிறாங்க. அதொரு லஞ்சமாக கேட்டிருக்கிறாங்க. அப்போ நான் சில சந்தர்ப்பங்களில் கோவப்பட்டுன்னு சொன்னேன்னா எனக்கு திருப்பி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வராது, மாடலிங் ஃபீல்டில் வராது. வெறுத்து இருக்கிறேன் சார், வெறுத்து இருக்கிறேன். ஆனால் சிலவங்க சார் அதை கணக்கில்லாமல் முன்னுக்கெல்லாம் போயிட்டு அதை கணக்கில்லாமல் அதை இல்லை அட்ஜஸ்ட் பண்ணத்தானே வேணும் அப்படி போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் என் மனம் அப்படி கேட்குது இல்லை, என்ன செய்கிறேன்டே விளங்குது. எனக்கு வேற தொழில் செஞ்சும் பழக்கம் இல்லை. இந்த டைம் நான் என்ன முடிவெடுக்கிறேன்றது அவர் கேட்டார். உண்மைதான், நான் சைக்காலஜி சம்மந்தமான சில ப்ரோக்ராம் போகிற நேரமும் சரி, நான் சில விடயங்கள் சில கேஸ் ஸ்டடி பண்ணுற நேரங்களும் சரி, உலகத்தில் ஃபேமஸான மாடலிங் ஃபீல் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க, சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மாடலிங் ஃபீல்டில் மட்டும் இல்லை, ஆக்டிங் ஃபீல் இருக்கிறவங்களும் சரி, ஒவ்வொரு ஃபீல்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க கூடுதலாக நான் பார்த்துருக்கிறேன். அதிகமானவர்கள் தற்கொலை. அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அதில் மிக முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால், அதில் பெரிய 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 பொசிஷனில் இருக்கிறவங்களோ இதில் இருக்கிறவங்களோ, நீ அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னா நீ என்னோட இருக்கணும். இப்படி இந்த பாய் நிறைய விஷயங்கள் ஆண்கள் பக்கத்துல இருந்தும் ஃபேஸ் பண்ணிருக்கிறார், பெண்கள் பக்கத்துல இருந்தும் ஃபேஸ் பண்ணிருக்கிறார். இப்போ இவருக்கு உண்மையாகவே அது ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷன், ஒரு பெரிய உண்மைதான். ஏன்னா அது தாங்கிறாது. ஏன்னா ஒரு தடவை 2 தடவையா இல்லை, ஒவ்வொரு அது வாழ்க்கையே அதாகவே மாறிடும். சிலவங்களுக்கு லைஃபே அதுதான், அதாக மாறி அவங்களோட எம்பிஷன் அடைகிறதுக்காக வேண்டி அதை எஜஸ்ட் பண்ணி அவளோட உடலும் தாங்க இல்லாமல் மனமும் விருத்த நிலைமைக்கு போயிடும். நான் எப்பயுமே நல்ல சொல்கிற ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் செய்கிற தொழிலில் எப்போ சரி நீங்கள் ஒழுக்கத்தை இழந்தா, நீங்கள் ஒழுக்கம் இழக்கப்பட்டா, அது உடலோ மனமோ, நிச்சயமாக அந்த தொழிலே உங்களுக்கு கர்மாவாக மாறும். இதுதான் உண்மை. நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களோட உடல் ஒழுக்கத்தையோ
மனம் ஒழுக்கத்தையோ நீங்கள் இழந்துட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது உங்களுக்கு அந்த தொழில் தான் உங்களை அழிக்கிறதுக்கு ரெடி ஆகும். அப்போ இந்த போய்க்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு, நான் ஒழுக்கம் தவறி கொண்டு போகிறேன், இல்லை வாழ்க்கை இப்படி போகணுன்னு சொன்னால் முடிஞ்சிருமே, என்ன செய்கிறதுன்றதுக்காக கட்டாயம் கவுன்சிலிங் வந்திருந்தார். நான் அவர் நிறைய விடயங்களை தெளிவுபடுத்தி அவருக்கு ஒரு சிறந்த சொல்யூஷனை கொடுத்தேன். அது உங்களுக்கும் நான் சொல்கிறேன். இந்த மாடலிங் ஃபீல்ட் இருக்கிறவங்களுக்கு மெயினாக இதை பாதிக்கப்படுறவங்க நிச்சயமாக இந்த மாடலிங் ஃபீல்ட் இருக்கிறவங்க நீங்கள் ஒரு லெவலுக்கு போகிற நிச்சயமாக ஒரு தொழில் வச்சுக்கொள்ளாதீங்க. மாடல் தான் வாழ்க்கைன்னு வச்சுக்கொள்ளாதீங்க. இன்னொரு சைட் பிஸ்னஸ் ஒன்று கட்டாயம் நீங்கள் செய்யணும். உங்களுக்கு அங்கே சரக்கினால் இங்கால இன்கம் வரதுக்கு மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. வேணுதான் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை மட்டுமே நம்பியிருந்தேன்னு சொன்னால் அங்கே சொல்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் தலையாட்டி ஆகணும், தலையை குனிக்கணும். வேணுதா அதனால் நீங்கள் அப்படி ஒரு நாளும் வச்சுக்கொள்ளவான. கட்டாயம் நீங்கள் மாடல் ஃபீல்டோட எம்பிஷனோ ஓகே போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொன்னேனே அது மட்டும்தான் உங்களோட தொழிலாக இருக்கக்கூடாது. நீங்கள் என்னமாலும் ஒரு சின்ன இன்கம் வார இன்னொரு பிஸ்னஸ் ஒன்றுலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், அந்த பிஸ்னஸை செய்யும். அடுத்தது என்ற வரை நீங்கள் ஒரு லெவலுக்கு போனதுக்கு போகிற இன்றைக்கு தான் சோஷியல் மீடியா ஒவ்வொருத்தர் கையிலையும் ஃபோன் இருக்கிற வேண்டிய மாதிரி சோஷியல் இருக்கிற உங்களுக்கே சொந்தமாக உங்களே ப்ரொமோட் பண்ணிக்கொள்ளலாம். இன்னொரு கம்பெனிக்கு கீழேயோ இன்னொன்று கீழேயோ நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகணுன்றது இல்லை. நீங்கள் உங்களையே ஒரு ஃப்ரீடமான ஒருத்தராக மாற்றிக்கொள்ளலாம். அப்போ யாராலும் உங்களுக்கு எந்த டார்ச்சரும் வராது. உங்களுக்கு குறிப்பிட்ட மாடலிங் கூட குறிப்பிட்ட துறையில் போய்ட்டு உங்களுக்கு வரலாம். அடுத்தது நீங்கள் ஒரு துறையில் மாடலிங் துறையோ இது மாதிரி துறையில் போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, போக்கோள் உங்களோட உடல் செக்ஸ் காமம் உங்களுக்கு லஞ்சமாக கேட்கப்படுதுன்னு சொன்னால் பயம் இல்லாமல் நோண்டு சொல்லிட்டு வெளியே வாங்க. தலையாட்டாதீங்க. நீங்கள் ஒரு தலையை அந்த இடத்துல ஆடிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாகும் வரைக்கும் அது உங்களே கொள்ளும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆரம்பத்திலே உங்களோட ஒழுக்கத்துக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நிச்சயமாக நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், எத்தனையோ கவுன்சிலிங் பார்த்ததுனால சொல்கிறேன், அது உங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுரும். அவங்களோட உடல் ஒழுக்கத்துக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் தைரியமாக அந்த இடத்த விட்டு வெளியேறுங்க. தைரியமாக வெளியேறுங்க. அது வெளியேறி உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி முன்னுக்கு வாங்க. அப்படி வந்தாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை நாங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும், இதை அட்ஜஸ்ட் பண்ணால் தான் எங்களுக்கு முன்னுக்கு போகணும், இதை அட்ஜஸ்ட் பண்ணால் தான் எங்களுக்கு ஆகணும், அது பிரச்சனை இல்லை, அது ஃபன்னாக தான் நிற்கும், எங்களுக்கும் ஒரு இன்பம் அவங்களுக்கும் ஒரு இன்பம், இப்படி நீங்கள் நினச்சா நிச்சயமாக அவனோட மனம் கொடுக்கும். நான் செய்கிறது பிழை, செய்யாதே. அவனோட உள் மனசு நிச்சயமாக சொல்லும் நீ செய்கிறது பிழை, செய்யாது. ஏன்னா தொழில்தான் அது இல்லை. பிச்சை எடுத்தாலும் ஒழுக்கமாக வாழிடுமே அன்பானவர்களே. நான் சொல்கிறேன், பிச்சை எடுத்தாலும் ஒழுக்கமாக வாழிடுமே இல்லாதான். இந்த உலகத்தில் தின்றதுக்கு வழியே இல்லாத ஒழுக்கமான முறையில் ஒழுக்கம் கெட்டாலும் சரி. அதனால தான் சொல்லுங்க, நிச்சயமாக வெளியே வாங்க. நிச்சயமாக வெளியே வாங்க. வெளியே வந்து உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் உருவாக்கும். ஒரு தொழிலில் குறிப்பிட்ட காலம் இருந்து உங்களுக்கான இடத்தை உருவாக்குங்க ஒழுக்கமான முறையில். ஒரு நாளும் ஒழுக்கம் தவற வேண்டாம். நான் சொல்லக்கூடிய விடயம், எந்த தொழிலும் ஒழுக்கம் தவற வேண்டாம். ஒழுக்கம் தவறியதுன்னு சொன்னா அன்னைக்கு நீங்க நிச்சயமாக பழிவாங்கப்படுவீங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கண்ட்ரோலுக்கு நீங்க போயிட்டுருவீங்க. சரி, உங்களுடைய ஆன்மாவுடைய புனிதத்தன்மை இழந்துருவீங்க. சரி, பிளஸ்ஸிங் இல்லாம போயிடும். அப்ப அடுக்கடுக்கா பிரச்சனை. வெளியால பாக்குறதுக்கு தான் நீங்க நல்ல மாடலிங் நல்லா சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் நரக வாழ்க்கையே வாழ்வீங்க. நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. இன்னொருத்தர கண்ட்ரோல்ல தான் நீங்க கை பொம்மை. அப்போ அந்த போய் உண்மையாக நான் சந்தோஷப்பட்டேன். இந்த ஃபீல் எத்தனையோ பேர்லேருந்து வெளியே வந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. என்ன செய்கிற சனத்துக்கு ஒன்றும் செய்யலாம், தற்கொலை. வெளியே சொல்லிக்கொள்ளவேடா, தற்கொலைப்பட்ட எல்லாம் சரியாயிருமா, முடிஞ்சிருமா? இல்லை அன்பானவர்களே, தொடர் கதை தானே இது. சரியா? ஆகவே இந்த மாதிரியான விஷயத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளணும். ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். ஒழுக்கம் உயிரிலும் மேலானது, மறந்துடக்கூடாது. ஓகே, மீண்டும் சந்திப்போம்.